ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். இன்றைக்கி நம்ம சேனலில் எங்களோட பொங்கல் டே செலிப்ரேஷன் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கல் அன்னைக்கு முதல் நாள் நைட் வந்து இந்த மாதிரி வாசலில் சின்னதாக ஒரு கோலம் போட்டிருந்தேன். நான் கோலம் போட்டுட்டு இருக்கும்போதே எங்கள் மாமியாரும் வந்து நானும் அதுக்கு சேர்ந்து கலர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட சேர்ந்து கலர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி கோலம் வந்து வாசலில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முன்னாடி விலாகில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன்ல, அடுத்த நாள் பொங்கலுக்கு என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக வச்சுருப்பேன்னு. ஸோ அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சதுனால பொங்கல் அன்னைக்கு காலையில் பார்த்திங்கன்னா என்னோடய வேலை வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஒரு மாதிரி பரபரப்பாக வேலை பார்ப்போம்ல, அந்த மாதிரி இல்லாமல் ரிலாக்ஸ்டாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். நல்லா சூப்பராக சுட சுட வெண்பொங்கல் ரெடி பண்ணியாச்சு. சைடில் எல்லா காயும் போட்டு கதம்ப சாம்பார் கொதிச்சுட்டு இருந்துச்சு. அப்புறம் தேங்காய் சட்னி அரைச்சிட்டு வடைக்கு தேவையானதை ரெடி பண்ணி கலந்து வச்சுருந்தேன். இந்த தடவை சக்கரை பொங்கல் வந்து என் மாமியார் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் அதுக்கு தேவையானது எல்லாத்தையும் ரெடி பண்ணி அங்கே பக்கத்தில் வச்சுருந்தேன். அவங்க ஸ்டைலில் சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த கிளிப்பிங்கில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதாவது 4 கிளாஸ் அரிசி சேர்த்துட்டு அதுக்கு 2 கிளாஸ் பாசிப்பருப்பு சேர்த்துக்கிட்டாங்க. கூட தண்ணியும் பாலும் சேர்த்து 16 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டாங்க. நம்ம வீட்டில் சக்கரை பொங்கல் எப்போவுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் பண்ணுவாங்க. ஏன்னா பக்கத்தில் ரிலேட்டிவ்ஸ்க்கு அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க அப்படின்றதுனால சக்கரை பொங்கல் ஜாஸ்தியாக தான் பண்ணுவாங்க. அதனால குக்கரில் தான் பண்ணுவாங்க, பெரிய குக்கரில். அப்புறம் பக்கத்தில் இருக்க ஸ்டவ்வில் நான் கொஞ்சம் பொடிச்ச வெல்லத்தை தண்ணியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சுருந்தேன். ஏன்னா அது காய்ச்சினதுக்கு அப்புறமா ஃபில்டர் பண்ணிவிட்டு பொங்கலில் சேர்த்துக்கிற மாதிரி. ஏன்னா சின்ன சின்ன கல் தூசி ஏதாவது இருக்கும் இல்லையா, ஸோ அதனால ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொதிக்க வச்சுருந்தேன். இந்த சைடு அந்த பால் வந்து பொங்கி வந்துருச்சா, அதுக்கப்புறம் அரிசியும் அந்த பருப்பையும் சேர்த்துட்டாங்க. ஸோ நான் இங்கே கொதிக்க வச்சுருந்ததை தனியாக எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டு சைடில் வடை போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் சமையல் வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் லாஸ்ட்டாக வடை போட்டு எடுத்துட்டோன்னா நல்லா முருகலாகவும் இருக்கும், சாப்பிட்றப்ப நல்லா சூடாகவும் இருக்கும். அப்படின்றதுனால லாஸ்ட்டாக தான் எப்போவும் வடை போட்டு வைப்பேன். சக்கரை பொங்கல் பார்த்திங்களா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. அந்த வாசனையே வந்து அப்படி உடனே சாப்பிடணும் அப்படின்னு ஒரு மாதிரி டெம்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சமாக அந்த பச்சை கற்பூரம்லாம் சேர்த்துருப்பாங்க சாமிக்கு படைக்கிறோம் அப்படின்றதுனால. அரிசி வந்து சரியான பதத்துக்கு வரணும் அப்படின்றதுனால ரொம்ப நேரம் கிளறி விட்டுட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் குவான்டிட்டியும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆச்சு ரெடி ஆகிறதுக்கு. நானும் அப்பப்போ போய் இடையில கிளறி விட்டுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து என் மாமியார்கிட்டையும் எங்கள் வீட்லேயும் சொல்லிகிட்டு இருந்தேன், இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஒரு பெரிய பானையாக வாங்கி அதில் பொங்கல் வைக்கணும், எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க வீட்லேயும். அப்படியே சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக சுட சுட வடை ரெடி ஆகிடுச்சு. நான் போடுற வடை வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக பண்ணி வச்சுருந்தேன். ஸோ சாப்பாடெலாம் வந்து ரெடி பண்ணி டேபிளில் எடுத்து வச்சுட்டு அப்படியே போய் சோஃபாவில் கொஞ்சம் நேரம் சாஞ்சு உட்காந்தாச்சுங்க. ஏன்னா ரொம்ப நேரம் கிச்சனில் நின்றுட்டே இருந்ததுனால கால் கொஞ்சம் பெயினாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். என் மாமியார் உட்காந்து அப்படியே ஜாலியாக பட்டிமன்றம் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பண்டிகை நாள்னாலே எல்லார் வீட்லேயும் பட்டிமன்றம் கண்டிப்பாக போயிட்டுருக்கும். ஒரு சைடு பெரியவங்க பார்த்துட்டு இருப்பாங்க, இந்த சைடு சமையல் நடந்துகிட்ருக்கும். ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் இல்லையா. அப்புறம் எல்லோரும் சேர்ந்து நல்லபடியாக பூஜையெல்லாம் முடித்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. எங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் கீழே வாட்ச்மேன் நிறைய பேர் இருப்பாங்க. அப்புறம் காமன் ஏரியா க்ளீன் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் சேர்த்து கொஞ்சம் வடையெல்லாம் போட்டு வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் வடையெல்லாம் போட்டு எடுத்து வச்சுருந்தேன். எல்லாமே டேபிளில் ரெடியாக இருந்தது. சாப்பிடும்போது எல்லாம் சூடாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஃபாயில் பேப்பர்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். சக்கரை பொங்கல் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அன்றைக்கி சமையல் எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. எதுலேயுமே வந்து இது கம்மியாக இருக்குது அது ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு இல்லாமல் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக சாப்பிட்டோம். அப்புறம் நான் சொன்ன மாதிரி நம்மளோட அப்பார்ட்மெண்ட்டில்
வேலை பார்க்கக்கூடிய அந்த வாட்ச்மேன் இருப்பாங்க இல்லையா, அவங்க மெயின்டெனன்ஸில் வேலை பார்க்கக்கூடியவங்க அவங்கெல்லாம் வர சொல்லி வீட்டிலேருந்து கொடுத்தமிச்சோம் சாப்பாடு. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அன்றைக்கெல்லாம் கூட லீவ் இருக்காது. அன்றைக்கும் நமக்காக தான் கீழே ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்க இப்படி முடிஞ்சதை அவங்களுக்கு பண்ணலாம். அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இது மாதிரி ஒரு குட்டி குட்டி ஹாப்பினஸை மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது நம்மளுக்குமே ரொம்ப ஒரு திருப்தியாக இருக்கும் இல்லையா? எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா என் மாமனார் சாமி கும்பிட்டுட்டு புது ட்ரெஸ் எல்லாருக்கும் எடுத்து கையில் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் ரெடி ஆகிட்டு ஃபோட்டோ செஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது எப்போவுமே பொங்கல் தீபாவளிக்கு நடக்கிறதுங்க. எப்போவும் இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் எடுப்போம். எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா அப்படி கொஞ்சம் நேரம் அப்படியே ஜாலியாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஹாப்பியாக அந்த பொங்கலை செலிப்ரேட் பண்ணோம். ஸோ இப்படி தான் எங்களோட பொங்கல் டே இருந்தது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.